Friends, welcome to PyApp Studio. நான் பூபால் முனுசாமி. இந்த வீடியோவில் சைன்இன் ப்ராசஸ் எப்படி நடக்கணும் ஒரு Jetpack Compose அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் Jetpack Compose அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டோம். விச் மீன்ஸ் நம்மகிட்ட ஒரே ஒரு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் இருக்க போது அந்த ஆக்டிவிட்டிஸ்குள்ளே வந்து மல்டிபிள் பேஜஸ் இருக்க போது அந்த பேஜஸ் வந்து கம்போசபிள் கிராஃபில் வச்சுருப்போம். அதுக்குள்ளே வந்து நேவிகேஷன் நடக்க போகுது. இன்கேஸ் வந்து நேவிகேட் பண்ணோம்னாக்கா நேவிகேஷன் கண்ட்ரோல் வந்து டாட் நேவிகேட்னு சொல்லிட்டு அந்த ஐடி கொடுப்போம். அந்த ஐடி கொடுத்தோன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனுக்கு போக போகுது. ஸோ இது வந்து நார்மல் ப்ராசஸ். ஓகேவா? சரிப்பா, என்கிட்ட ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. என்கிட்ட வந்து பை டிஃபால்ட்டாக வந்து யூசர் கேன் ஆக்சஸ் எனி பேஜ். ஓகேவா? பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போலிங் லிஸ்ட் எடுத்துக்கலாம். போலிங் லிஸ்ட் வந்து யூசர் வந்து போல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம்ப்பா. ஆனால் ஓட்டு போடணுன்னாக்கா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆத்தன்டிகேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபோன் ஆத்தன்டிகேஷனோ, ஃபோன் நம்பர் ஆத்தன்டிகேஷனோ, இல்லை இமெயில் ஆத்தன்டிகேஷனோ, ஏதோ சம் ஆத்தன்டிகேஷன் ஹேஸ் டு பி ஹேப்பன். ஓகே, அந்த ஆத்தன்டிகேஷன் முடிஞ்சால் தான் அவன் என்ன பண்ணணும்? அடுத்த பேஜுக்கே போக முடியும். அந்த ஓட்டிங் பேஜுக்கே போகணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது இல்லை? இப்போது இது வந்து சிம்பிளாக ஒரு பேஜுன்னு சொல்லிடுறாங்க. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த ஒரு பேஜுக்கு பதிலாக நான் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணலாம். அந்த பேஜில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து ஆத்தன்டிகேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணணும். அந்த ஆத்தன்டிகேஷன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சைன்இன் ஸ்க்ரீன் இருக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்கலாம். அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கலாம்? மற்றபடி அந்த ரீசெட் பாஸ்வேர்டும் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது ஒரு தனி செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? சைன்இன் வந்து பார்த்தீங்கன்னா தனி செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அப்படி இருக்கிறது சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு எனக்கு வந்து ஓகே இது முடிஞ்சிச்சுனாக்கா சக்ஸஸாக இருந்தாக்கா இந்த ஆப்ரேஷன் பண்ணு, இந்த பேஜுக்கு போ, அதாவது போலிங் பேஜுக்கு போ. அப்படி இல்லையானாக்கா வந்து இங்கே யாராவது மெசேஜ் காமி, அதான் ரெக்குவயர்மெண்ட். சரியா? ஸோ இது இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுது? ஏன்னா இந்த கம்போசபிள்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல, சைன்இன் பேஜ் இருக்குது, ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பேஜும் சேர்ந்து ஒரு கம்பைனாக இருக்குது. இந்த பேஜ் வந்து எங்கே வேணாலும் இன்வோக் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா? இன்வோக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஸோ கான்செப்ட்னாக்கா நான் 2 ஆக்டிவிட்டி வச்சுக்க போகிறேன். ஒன்று வந்து மெயின் ஆக்டிவிட்டி. இதில் தான் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இருக்க போகுது. போலிங் லிஸ்ட்டு, போலிங் டீட்டெயில் ஸ்க்ரீனு, இல்லை நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து இதுக்குள்ளே இருப்பது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாகின் ஆக்டிவிட்டி. அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணால் லாகின் ரிலேட்டடான ஸ்டெப்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைன்இன் பேஜ், ஃபர்கட் பாஸ்வேர்ட் பேஜ், ரிஜிஸ்டர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீன்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ 2 ஆக்டிவிட்டி இருக்குது. பை டிஃபால்ட்டாக லான்ச் பண்ணும்போது நான் மெயின் ஆக்டிவிட்டி லான்ச் பண்ணுவேன். மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து அன்ஆத்தன்டிகேட்டட் ஸ்க்ரீன்ஸ், ஏதாவது வந்து யூசர் வந்து அன்ஆத்தன்டிகேஷன் பண்ணால் அது வெளியும் ஷோ பண்ண முடியுமோ அந்த பேஜஸ்லாம் ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்ஷனுக்கு வந்து ஆத்தன்டிகேஷன் தேவையா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணி இன்கேஸ் ஆத்தன்டிகேஷன் தேவை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா? லாகின் ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்? அப்சர்வ் பண்ண போகிறேன். லாகின் ஆக்டிவிட்டி நம்ம எப்படி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ரிமெம்பர் லான்ச்சர் ஃபார் ரிசல்ட், ரிமெம்பர் லான்ச்சர் ஃபார் ஆக்டிவிட்டி ரிசல்ட் அப்படின்ற ஏபிஐ மூலமாக இந்த கான்டாக்ட் ஒன்று கொடுத்தோம். ஆக்டிவிட்டி ரிசல்ட் கான்டாக்டை டாட் ஸ்டார்ட் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்டை வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். இன்கேஸ் ரிசல்ட் வந்து ஓகேவா இருந்தாக்கா லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம்பா. ரிசல்ட் வந்து இல்லை ஓகேவா இல்லை அப்படின்னாக்கா இது ஃபால்ஸ்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஓல்டு கேஸ்லாம் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஒரே ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து இந்த ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட்னு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனுக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணல. அதெல்லாம் ஓல்டு வே ஆஃப் டூயிங் இட். அதெல்லாம் வந்து டெப்ரிகேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லான்ச் நீ ஓப்பன் பண்ணோம்னாக்கா ரிமெம்பர் லான்ச்சர் ஃபார் ஆக்டிவிட்டி ரிசல்ட் அப்படின்ற ஏபிஐ மூலமாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்பெஷலி Jetpack Composeால். ஸோ இது வந்து லான்ச்சர். இந்த லான்ச்சரை வச்சு நீ என்ன பண்ண முடியும்னாக்கா ஒரு என்ன பண்ணுறேன்? மெயின் அந்த லாகின் ஆக்டிவிட்டியை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து இன்டென்ட்டில் வந்து ஒரு இன்டென்ட் கிரியேட் பண்ணிக்க கான்டாக்ட்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட் மெயின் ஆக்டிவிட்டிஸ் கான்டாக்ட்ஸ் வச்சு லாகின் ஆக்டிவிட்டி அந்த கிளாஸ் வச்சுட்டு லான்ச்சர் டாட் லான்ச்னு சொல்லிட்டு இந்த இன்டென்ட் தரேன். ஸோ இந்த இன்டென்ட் கொடுத்தவொன்னே என்ன ஆகுனாக்கா லாகின் ஆக்டிவிட்டி வந்து லான்ச் ஆகிடும். இப்போ என்ன ஆகும்? இந்த லாகின் இந்த ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் எங்கே நான் பண்ணுறேன்னாக்கா யூசர் வந்து இதை கிளிக் பண்ணும்போதுன்னு வச்சிங்களேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஆக்ஷன் பண்ணுறேன். இந்த ஆக்ஷன் பண்ணோன்னே என்ன ஆகும்? என்னோட லாகின் ஸ்க்ரீன் வந்து ஓப்பனில் வரும். லாகின் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆனவொடனே என்ன பண்ணுவோம்? லாகின் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜாக வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ லாகின் கிராஃப்குள்ளே என்ன ஆகுன்னு பார்க்கலாம். லாகின் ஆக்டிவிட்டிக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னு ஒரு தனி கிராஃப் இருக்குது. இந்த கிராஃபில் வந்து 2 பேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து மொபைல் நம்பர் என்டர் பேஜ் பண்ணுற பேஜ், இன்னொன்று வந்து ஓடிபி என்டர் பண்ண பேஜ். ஓகேவா?
என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் நம்பர் ஆத்தன்டிகேஷன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சைன் பேஜ் வச்சுக்கலாம், ஃபர்கட் பாஸ்வேர்டு, ரீசெட் பாஸ்வேர்டு, நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கலாம். அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்பெசிஃபிக் பேஜஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த லாகின் ஆக்டிவிட்டியோட என்ன பண்ணணும், கிராஃபுக்குள்ளே வந்துடணும். ஓகேவா? ஸோ 2 கிராஃபு, ஒன்று மெயின் ஆக்டிவிட்டியோட கிராஃபு, இன்னொன்று வந்து லாகின் ஆக்டிவிட்டியோட கிராஃபு. லாகின் ஆக்டிவிட்டியோட கிராஃபில் வந்து லாகின் சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கணும். ஓகே. ஸோ இதுவெல்லாம் முடிஞ்சு லாகின் ஸ்க்ரீனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணால் பாஸ்வேர்ட் ரீசெட் முடிஞ்சோடனே மறுபடியும் லாகின் ஸ்க்ரீன் தான் வரணும். கரெக்டாக லாகின் பண்ண வந்தால் லாகின் ஸ்க்ரீன் மூலமாக தான் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்குள்ளே தான் வந்து ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் வந்தாலும் ஃபர்கட் பாஸ்வேர்ட் முடிஞ்ச உடனே மறுபடியும் லாகின் வந்து இங்கே தான் பண்ணிடணும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து மறுபடியும் லாகின் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி ஸ்க்ரீனும் அண்ட் எக்ஸிட் ஸ்க்ரீனும் கூட. ஓகேவா? இப்போ லாகின் ஸ்க்ரீனில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணாருனாக்கா நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆக்டிவிட்டி ஃபினிஷ் பண்ணணும். நான் அங்கே காட்ட பாருங்க, என்கிட்ட ஓடிபி ஸ்க்ரீனில் வந்து நான் ஃபினிஷ்னு கொடுத்துருப்பேன். இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன்ல, இந்த ஃபினிஷ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ரிசல்ட் வந்து ஓகேன்னு கொடுக்குறேன். ரிசல்ட் ஓகேன்னு என்னத்துனாக்கா, ஓகேப்பா என்டர் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக ஆயிடுச்சு, டேட்டா வந்து நான் வேலிடேட் பண்ணிட்டேன், யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி சிக்னல் அவங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் யூசர் வந்து கேன்சல் பண்ணுறாரு எந்த பேஜ்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் கேன்சல் பண்ணுறாரு, பாஸ்வேர்ட் ரீசெட்டில் கேன்சல் பண்ணுறாரு, இல்லை ரிஜிஸ்டர் ஸ்க்ரீனில் கேன்சல் பண்ணுறாரு, ஏதாச்சும் ஒரு இடத்துல கேன்சல் பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த லாகின் ஸ்க்ரீனையே நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணுன்னாக்கா செட் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் கேன்சல்னு வந்துடணும். ஸோ செட் ரிசல்ட் கேன்சல்னாக்கா இப்போ என்ன ஆகுனாக்கா மெயின் ஆக்டிவிட்டி லிசன் பண்ணிருக்குல்ல, இந்த மெயின் ஆக்டிவிட்டி லிசன் பண்ணிருக்கும் போது இதுக்கு வந்து கால் பேக் இங்கே வரும். இங்கே ரிசல்ட் ஓகேன்னு பார்த்தினாக்கா ஓகே லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு, நம்மளுக்கு அடுத்த ஸ்க்ரீனுக்கு நம்ம போகலாம்னு அர்த்தம். இன்கேஸ் லாகின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா இது இங்கே வந்துடும், லாகின் வந்து ஃபெயிலுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இது வந்து சிங்கிள் ஆக்டிவிட்டியோ நான் பண்ணுங்க அப்படின்னாலும் பண்ண முடியும். என்ன பிரச்சனைனாக்கா அது வந்து நேவிகேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு பேஜ் முடிஞ்ச உடனே அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாக்லேருந்து கிளியர் பண்ணுறது, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறது, அதெல்லாம் நேவிகேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிம்பிள் சைன்இன் ரிலேட்டடாக ஒரு அப்ளிகேஷன் வந்ததுன்னா சைன் ரிலேட்டடான ஃப்ளோஸ் மட்டும் தனி ஆக்டிவில் வச்சு பண்ணாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திஸ் மை ஒப்பீனியன். இஃப் யூ guys have any questions, please put it in the comment section. Otherwise, thank you so much for watching the video again. Bye bye.